விளையாட்டுக்கு கூட்டிட்டு போய் என் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டானுங்க. அந்த 3 பேரும் நாசம் பண்ணிட்டானுங்க. என்னை இந்த நிலைமையில உட்கார வச்சுட்டானுங்க. யாரு இனிமே அந்த விளையாட்டுக்கு போகாதீங்க. என்ன மாதிரி ஆயிடாதீங்க. ஐயோ என்னைய இப்படி நிக்க வச்சுட்டானுங்களே. நல்லா எங்கள் அப்பா பேர் தமிழ்மணி, 2 பேர் பசங்க இருக்கிறோம். நேற்று நைட்டு வீட்டில் சாப்பிட்டு நல்லா தான் இருந்தார். ஒருத்தர் ஃபோன் பண்ணி இங்கே வாங்க, இந்த மாதிரி காசு கட்டுங்க விளையாடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாரு. போய் காசு கட்டி விளாண்டுருக்குறாரு. நேற்று இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் மேட்ச். அதில் கட்டி 80 லட்ச ரூபா விட்டுட்டாரு. நைட்டு 10 மணிக்கு அம்மா ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வாங்க எங்கே இருக்கீங்கன்னு கூப்பிட்டுருக்குறாங்க. இல்லை நான் வந்துடுறேன், ஒரு 1/4 மணி நேரம் ஆகும், நீங்கள் படுத்துங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. அம்மாவும் சரி வந்துருவாருன்னு சொல்லி நம்பி விட்டுட்டாங்க. காலையில் 4 மணிக்கு அம்மாவுக்கு முடிப்பு வந்திருக்கு. என்னன்னு தெரியலடா, அப்பா வேணும் காணோம், நீ போய் பார்த்துருவா, பட்டேல் இருக்கான்னு பார்த்துருவா. லாரி வச்சிருக்காரு, லாரி பட்டேல் நிறுத்துவார். லாரி எஃப்சி கொடுக்கறதுக்கு லாரி ரெடி பண்ணிட்டு இருந்தார். சரி போய் பார்த்துருவாங்க, பட்டேல் இருக்கான்னு பார்த்துருவான்னு அனுப்பிச்சு விட்டாரு. நானும் போய் பார்க்கலான்னு போனேன். எங்கள் லாரி காணோம். சரி லாரி இல்லை கிளம்பலான்னு திரும்பி வரப்ப அங்கே யாரும் தூக்கு போட்டிருந்தாங்க. யாருன்னு தெரியலன்னு போய் பார்த்தேன். பக்கத்தில் போய் பார்க்குறப்ப எங்கள் அப்பா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மரம் ஹைட்டாக இருந்துச்சு. எங்கள் அப்பா கொஞ்சம் கம்மி தான், ஹைட் கம்மி தான். அவ்வளோ மேலே ஏறி போடுற ஒரு ஆள் கிடையாது, சாகர ஆளும் கிடையாது. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நைட்டு வரைக்குமே நல்லா இருந்தாலே எதுக்கு போய் தூக்கு போட்டு சாகணும்? எனக்கு இது ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். அப்புறமேட்டு காலையில் ஃபோன் எடுத்து பார்த்துருக்கேன். ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. என் சாவுக்கு 3 பேர் காரணம், 3 பேர் சொல்லியிருக்காரு. வித்யபிரகாஷ், விஜயகுமார், பாலாஜி. இவங்க 3 பேர் சொல்லி இவங்க தான் என் சாவுக்கு காரணம். 70 லட்ச ரூபா விட்டுருக்குறேன், இவங்க எப்படியாவது ஒன்று பண்ணி அரெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சுக்கிறோம். தூக்கு போடுற பையனும் கிடையாதுங்க. அவனுக்கு அந்த கோல மனசு இல்லைங்க. அதெல்லாம் யாரையும் ஏமாத்தி கொண்டு போய் இத்தனையும் ஏமாத்தி 80 லட்ச ரூபாங்க. நேற்று பாருங்க 70 லட்சங்கிறான். அதுக்கு மேலேயே ஏகப்பட்ட காசு விட்டுட்டாங்க. இதுக்கு ஏதோ அந்த குழந்தைங்களுக்கு ஒரு தீர்வு கொடுங்க, அதுதானே கேட்குறேன். ஆனால் நான் இவங்க தமிழ்மணியோட அக்கா பையங்கண்ணா. குழந்தையிலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன். இவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பண்ணுற ஆளும் கிடையாது. இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதும் கிடையாது. இத்தனை வருஷமா நானும் பார்த்துட்டு இருக்கேன். இந்த சூது அந்த இதுக்கெல்லாம் அவர் போக மாட்டாரு. இப்போ ரீசனாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் எல்லாம் 4-5 பேர் பழக்கம். அவங்க மூலியமா அந்த சூதுக்கு கிரிக்கெட் மேட்ச் அது இதுன்னு தாபா வச்சிருந்தாருங்கண்ணா. அந்த தாபா வழியா அவங்க பழக்கமாகி அவங்க கூட போய் எல்லாம் பழகிருக்காரு. பழகிட்டு முன்ன 50,000 1 லட்சம்னு விட்டுட்டு இருந்தவர் இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற நகை பணம் இப்போ பத்திரம் அதை கொண்டு போய் வச்சு விளையாடி எல்லாம் தோத்துட்டாரு. இப்போ லாஸ்ட் அண்ட் ரீசன்ல ஜெயிச்சிட்டாரு. இந்த 70 லட்சம் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இப்போ எனக்கு பணம் வரல அப்படிங்கும்போது லாரியில இருந்து எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டாருங்கண்ணா. ஆனால் லாரி அங்கே தான் நிற்கும், ஆஃபீஸில் நிற்கும்னு சொல்லிட்டு தான் எனக்கு ரீசன் தெரியும். இது வரைக்கும் எனக்கு அந்த லாரி அங்கே போய் பார்க்குறேன் ஆள் இல்லை. எங்கேயோ 3 லட்ச ரூபாய்க்கு வச்சுட்டேன், எங்கே போனேன் என்ன பண்ண எதுவுமே தெரில. எங்கள் அத்தைக்கும் 2 குழந்தைங்க வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்க காலிலேருந்து ரொம்ப இந்த 4 மணிக்கு அந்த ஆள் சாவர ஆளும் கிடையாது, இந்த மாதிரி சுருக்கு போடுற ஆளும் கிடையாது. எங்கள் மாமா போடுற முடிச்சு நான் எத்தனை வருஷமா லாரியில் எங்கள் மாமா கூட வந்திருக்கேன். இந்த மாதிரி முடிச்சு அவர் போட்டதும் கிடையாது. புதுசா முடிச்சு போட்ட மாதிரி யாரோ இழுத்து கட்டியிருக்கிறாங்க. 2 தழும்பு இருக்கு கழுத்துல, அதையும் பார்த்துருக்கேன். இவர் இப்படி இறந்தது எனக்கு மெயினா ரொம்ப மன உடைச்சலா இருக்குங்கண்ணா. இதுக்கு என்னன்னு பார்த்து ஒரு முடிவு பண்ணுங்க. இது பெரிய சூது, இதுக்கு மேல யாரும் இதுல போக கூடாது. இறந்துட்டாரு. அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அவரு எல்லாரையும் பாப்பாரு, நல்லாதான் இருந்தாரு, என்னைய தங்கமா வச்சிருந்தாரு. இந்த விளையாட்டுக்கு கூட்டிட்டு போய் என் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டானுங்க. அந்த 3 பேரும் நாசம் பண்ணிட்டானுங்க. என்னை இந்த நிலைமையில உட்கார வச்சுட்டானுங்க. யாரு இனிமே அந்த விளையாட்டுக்கு போகாதீங்க. என்ன மாதிரி ஆயிராதீங்க, என்ன மாதிரி ஆயிராதீங்க. எந்த ஆம்பளைங்களும் போகாதீங்க. ஐயோ பணம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என் புருஷனை கூட்டிட்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க. என் பணத்தை புடுங்கிட்டானுங்க. நான் விட்ட பணத்தை வாங்காம விட மாட்டேன்னு மறுபடியும் போய் விளையாண்டாரு. காசை புடுங்கிட்டு போய் விளையாண்டாரு. அவனுங்க புடுங்கிட்டு போனானுங்க. போன்ல என்னமோ விளையாண்டாரு. எனக்கு எதை பத்தி எதுவும் தெரியாது. யாரு இந்த மாதிரி விளையாட்டுக்கு போகாதீங்க, என்ன மாதிரி ஆயிடாதீங்க. இதுக்குன்னே நிறைய பேர் சுத்தறானுங்க. யாரையும் நம்பாதீங்க. என் குடும்பம் இந்த மாதிரி ஆயிருச்சு, யாரும் இந்த மாதிரி போகாதீங்க. அந்த 3 பேரையும் விட்டுறாதீங்க.